வணக்கம் தமிழ் சொந்தங்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் பண்ணுங்க. நாம் இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கலவாணி படம் பார்த்தீங்களா, அதில் சரண்யா மேடம் வந்து இந்த ஹீரோ விமல் இருக்கார்ல, அவரை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, ஆடி போய் ஆவணி வந்தால் என் மகன் டாப்பில் வந்துருவான்னு. இப்போ நம்ம ஸ்டாலின் சார் ஒய்ஃப் துர்கா மேடம் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஆடி போய் ஆவணி வந்தால் என் மகன் ஒவ்வொரு கல்யாண வீடா ஒப்பாரி வைக்க வந்துருவான் அப்படின்னு அதே டயலாக் மாதிரி தான் பேசுகிறாங்க. இப்ப ஆவணி பிறந்துருச்சு, இனி சின்ராச கையில பிடிக்க முடியாது. ஒவ்வொரு கல்யாண வீட்லயும் போய் ஒப்பாரி வைக்கிறது தான் அவர் வேலை. இப்ப சமீபத்துல தஞ்சாவூர்ல நடந்த ஒரு கல்யாணத்துக்கு போய் என்ன ஒப்பாரி வச்சிருக்காருன்னு நீங்களே கேளுங்க. இன்னைக்கு அந்த மாதிரி அண்ணன் துரை சந்திரசேகரன் அவர்கள் என்னை மாட்டி விட்டுருக்கிறாரு சில வார்த்தைகள் எல்லாம் கூறி. அதற்கும் நான் தான் பொறுப்பேற்க வேண்டும். பரவாயில்ல, நீங்க தான் பொறுப்பேற்றுக்கிடணும், அப்புறம் வேற யார் பொறுப்பேற்றுக்கிடுவாங்க? சிரிக்கிறீங்க, வெக்கமா இல்ல? இதே சட்டமன்றத்துல எங்க தாவேக்கா எம்எல்ஏ ஒருத்தர் கருணாநிதின்னு பேர் சொல்லிட்டார். உடனே எங்க தலைவர் எந்திரிச்சு அவர் சொன்னது தப்பு தான், அவர் சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது தலைவருக்கு உண்டான பண்பு, தலைமைக்கு உண்டான பண்பு. நீங்க அவரை பேச விட்டுட்டு சிரிக்கிறீங்க, இதுதான் தலைமைக்கு உண்டான பண்பா? முதலமைச்சரை அவ்வளவு ஒரு பொது வழியில பேசக்கூடாத ஒரு வார்த்தையை வச்சு பேசுறது. இந்த பெண் அமைச்சர் நம்ம கீர்த்தனா இருக்காங்களா, தொழில்துறை அமைச்சர், அவங்கள 100 நாள்ல நீ என்னத்தை காட்டுன, ஐயோ சொல்ல முடியாத அளவுக்கு ஆபாசமா பேசுறது. ராமாயணத்துல ஒரு பெண்ணை இழிவுபடுத்தினா ராவணே, அதோட அவன் அழிஞ்சான். மகாபாரதத்துல பெண்ணை இழிவுபடுத்தினாலதான் கௌரவர்கள் அழிஞ்சாங்க. இதே மாதிரி நீங்க பெண்களை ஆபாசமா பேச 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 நீங்களும் அழிஞ்சு போவீங்க, உங்க கட்சியும் அழிஞ்சு போகும், பாத்துக்கோங்க. என்ன சொன்ன? காவேரியில தண்ணி வரல. இதே பொய்ய எத்தனை நாளைக்கு எத்தனை மேடையில சொல்லுவீங்க? நீங்க மேடையா போட்டு இந்த பொய்ய சொல்லிக்கிட்டே இருந்தா நீங்க பேசுனது மறந்து இந்த பொய் தான் நிஜம்னு எல்லாரும் நம்பிடுவாங்களா? நீங்க தஞ்சாவூர்ல என்ன பேசுனீங்கன்னு உலகம் பூரா தெரிஞ்சிச்சு சார். நீங்க என்ன மூடி போட்டு மூடுனாலும் என்ன செஞ்சு மறைச்சாலும் மறைக்க முடியாது. நீங்க அதை முயற்சி செய்யாதீங்க. இதை நீங்க சொல்ல சொல்ல சொல்லதான் அப்படியா என்ன பேசியிருப்பாரு இன்னும் தேட ஆரம்பிப்பாங்க, இன்னும் நீங்க கேவலப்பட்டு போவீங்க. டெல்டா மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய சுமார் 30 தொகுதிகள்ல வெறும் 4 சீட் மட்டும்தான், 4 தொகுதிகள் மட்டும்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த அரசு முடிவு பண்ணிருக்கு. அதற்கு எங்கேருந்து வந்தது இப்போ நிதி? திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள், எங்களுக்கு யாருக்கும் கார் தேவையில்லை, இந்த அரசு கொடுக்கக்கூடிய அந்த வாகனம் தேவையில்லை, முதல்ல நீங்க விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்த்து வைங்க அப்படின்னு சபையில சொல்லிட்டேன். சார் வளராதீங்க சார். ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கு மட்டும்தான் காருன்றீங்க, அப்புறம் எங்க தலைவர் எங்க கட்சிக்காரவங்களுக்கு எல்லாம் வேணான்னு சொல்றாங்கன்னு சொல்றீங்க. ஆளுங்கட்சிக்காரவங்களுக்கு தான் தரப்போறாங்கன்னு இப்பதான் சொல்றீங்க, அப்புறம் எங்க கட்சி தலைவர் வேணான்னு சொல்றாருன்னு சொல்றீங்க. மாத்தி மாத்தி முதல்ல பேசாதீங்க, வளராதீங்க. போதையில இருக்கீங்களா? அதுக்குதான் சட்டசபையிலே வச்சு எங்க பொதுப்பணித்துறை அமைச்சர் இருக்காரு ஆதவர்ஜுனா, அவர் உங்களுக்கு பதிலடி கொடுத்தாரு. கார் வேணான்னு சொல்றீங்களே, அப்ப அரசு பங்களா மட்டும் எதுக்கு வேணும்னு சொன்னீங்க? கடிதம் ஏன்ட்ட தானே கொண்டாந்து கொடுத்தீங்க, நான் தானே உங்களுக்கு அவ்வளவு இது ரெடி பண்ணி அந்த வீட்டை உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிலடி கொடுத்தாரு. அதுக்கு முதல்ல நீங்க பதில் சொல்லுங்க. கார் வேணான்னு சொல்றீங்களா, அப்ப பங்களா வேணான்னு சொல்ல வேண்டியது தானே? அப்புறம் எங்க தலைவர் சொன்னாரு, இந்த காரெல்லாம் வேண்டாம், அந்த காசை வச்சு விவசாயிகளுக்கு ஏதாச்சும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க தலைவர் சொன்னாரு அப்படின்னு சொல்றீங்க. இவங்க இப்போ ஒரு 100 நாள் தானே ஆகுது, 5 வருஷமா நீங்க தானே ஆட்சி செஞ்சீங்க. எழுதாத பேனாவுக்கு சிலை செஞ்சீங்களே 80-90 கோடியில. அதுல இப்ப கூட நீங்க அந்த இடத்துல நின்றுட்டு என்ன சொல்றீங்க? டெல்டா மாவட்டம் நம்ம கோட்டை, இங்க ஒரு 4 தொகுதி தான் தாவேக்கா ஜெயிச்சிருக்கு, மித்த எல்லா தொகுதியிலையும் நாம தான் ஜெயிச்சோணும். போன தடவையும் உங்களை நம்பி தானே அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க, இப்பயும் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா போன தடவை இதை கூட போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? எழுதாத பேனாவுக்கு அவ்வளவு செலவு செஞ்சீங்களே. அங்க இருக்க டெல்டா மாவட்டத்துல இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒரு 2 குடோன் கட்டி அந்த நெல் மூட்டைகள் நனையாம கொண்டு வந்து அதை கூட அங்க அந்த மாவட்டத்துக்கு போய் நீங்க அந்த அழுகி போன நெற்பயிரை உங்க முதலமைச்சர் பார்க்கல, முன்னாள் முதலமைச்சர். இதுக்கு தலைமை செயலகத்துக்கு கொண்டு வர சொல்லி அங்க பாத்தீங்க. ஏன் அங்க எல்லாம் ஒரு நெல் குடோன்னு அந்த இதை சேமிச்சு வைக்கிறதுக்கு நீங்க ஒரு டெல்டா மாவட்டங்கள் 2 கட்டி விட்டுருந்தீங்கன்னா அந்த நெல் மூட்டையெல்லாம் ஏன் சார் மலையில நனைய போகுது? நீங்க ஆட்சியில இருக்கிற வரைக்கும் அந்த விவசாயிகள் உங்க ஓட்டு போட்டவங்களுக்கு செய்ய மாட்டீங்க, இப்ப இருக்கிறவங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லுவீங்களாம். நீங்க ஒன்னும் சொல்ல தேவையில்லை, அவங்களுக்கு என்ன செய்யணும், விவசாயிகளை எப்படி பாத்துக்கணும் எங்க தலைவருக்கு தெரியும். தேர்தல் வாக்குறுதி எதையும் நிறைவேற்றல,
மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் கொடுக்க போறேன்னு சொன்னீங்க, அது கொடுக்கல. வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர் கொடுப்பேன், கொடுக்கல. தேர்தல் வாக்குறுதியை பத்தி பேசுறதுக்கு தமிழ்நாட்டுல ஒரு கட்சிக்கு தகுதியே இல்லைன்னா அது திமுக தான். ஏன்னா நீங்க மகளிர் உரிமை தொகை 1000 ரூபான்னு போட்டீங்களே, அதையே இப்போ 3 வருஷம் கழிச்சு போட்டீங்க. அதுவும் பாதி பேருக்கு தான் போட்டீங்க, பாதி பேருக்கு கூட இல்ல. அதனால எங்க தலைவர் எப்ப கொடுப்பான்னு அவருக்கு தெரியும், அவர் கொடுப்பாரு. அப்புறம் என்ன சொல்றீங்க, அன்னபூர்ணி சூப்பர் 6 அப்படின்னு சொல்லிட்டு அது இப்போ 3 இது கொடுக்குறேன். இப்போ வளைகுடா அந்த நாடுகள்ல போர் சூழ்நிலை இருக்கிறதுனால இப்போதைக்கு நான் 3 கொடுக்குறேன், நல்ல சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் நான் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க தலைவர் சொல்லியிருக்காரு. நீங்க 2021 தேர்தல் வாக்குறுதியில சிலிண்டரை 500 ரூபாய்க்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு உங்க அத்தை கனிமொழி மேடைக்கு மேடை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நாங்க ஜெயிச்சு வந்தோம்னா சிலிண்டர் ஒரு 500 ரூபாய்க்கு கொடுப்போம் ஒரு சிலிண்டர்னு. தமிழ்நாட்டுல ஒருத்தருக்கு கூட நீங்க கொடுக்கலையே, 5 வருஷமா ஆண்டிங்க, ஒருத்தருக்கு கூட கொடுக்கல. அதனால தேர்தல் வாக்குறுதியை பத்தி எல்லாம் நீங்க பேசாதீங்க. அதுக்கப்புறம் இந்த பஸ் மகளிர் பயணம் இருக்குல்ல, அது இந்த லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு முன்னாடி ரோஸ் கலரும் பின்னாடி ரோஸ் கலரும் பெயிண்ட் அடிச்சு விட்டு ஒரு தகர டப்பா விட்டீங்களே பஸ்ன்னு, அதுலயும் ஏறுறவங்கள ஓசி ஓசி அப்படின்னு கிண்டல் அடிக்கிறது. அமைச்சர்ல இருந்து நடத்துனர், பேருந்து ஓட்டுனவங்க எல்லாரும் கிண்டல் அடிக்கிறது. ஆனா இப்ப எங்க தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, எல்லா பஸ்லயும் எல்எஸ்எஸ்ஆ இருந்தாலும் பரவாயில்ல, மாநகரத்துல ஓடுற எல்லா பஸ்லயும் எங்க வேணாலும் ஏறலாம், எங்க வேணாலும் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க தலைவர் மகளிருக்கு வெற்றி பயணம்னு, எப்படி விடியல் பயணம்ன்ற மாதிரி இந்த ஜால்ஜாப்பு வேலையெல்லாம் இல்ல, வெற்றி பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கிறாரு. அதனால ஒவ்வொரு வாக்குறுதியும் எங்க தலைவர் செய்வார், ஒவ்வொன்னா செய்வார். அதனால எங்க தலைவர் கொடுத்திருக்க வாக்குறுதிகளை பூரா நிறைவேற்றுவார், ஒவ்வொன்னா நிறைவேற்றுவார். எங்களுக்கு அது தெரியும், எங்க தலைவருக்கும் அது தெரியும், நாங்க அவரை நம்புறோம். இன்னைக்கு சட்டமன்றத்துல நடக்கிறத நீங்க அத்தனை பேரும் தொலைக்காட்சியில நேரலையில பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஆளுங்கட்சியினர் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் என்னென்ன கூத்தெல்லாம் அடிச்சுட்டு இருக்காங்கிறத நீங்க லைவ்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நான் இன்னைக்கு சபையிலே பேசுனேன், நாங்களாம் சட்டமன்றத்துக்கு தான் வரோமா இல்ல சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோமா அப்படின்னு எங்களுக்கே சந்தேகம் வந்துருது. ஏன்னா முன்னாடி சபையில பேசுவாங்க, கேள்வி கேட்பாங்க, அதற்கு பதில் சொல்லுவாங்க. கேள்வி கேட்டா பதில் சொல்லலாம், பாட்டு பாடினா நான் எப்படி பாட்டு பாட முடியும்? 2021 தேர்தல் வாக்குறுதியில நீங்க தமிழ்நாடு சட்டசபை இருக்குதுல, அதோட லைவ் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தீங்க. ஆனா நீங்க 5 வருஷத்துல முழுசா என்னைக்குமே லைவை காமிச்சதே இல்லை. ஆனா இப்ப எங்க தலைவர் லைவ் அந்த நடக்கிற அந்த நிமிஷம், ஒரு நிமிஷம் கூட கட் பண்ணாம லைவை காட்டுறாரு. நீங்க அடிக்கிற கூத்த பூரா தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் எங்க தலைவர் லைவ் போடுறாரு. ஆனா நீங்க அடிக்கிற கூத்தெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து காரி துப்புறாங்க. அதனால லைவை கட் பண்ணுங்கன்னு கதறீங்க. நான் சட்டசபைக்கு வந்திருக்கேனா இல்ல சூப்பர் சிங்கருக்கு வந்திருக்கேனா அப்படின்னு எனக்கே தெரியல. அப்படியே புகழ்ந்து பாட்டு பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யார் சொல்றது? நம்ம மு.க. ஸ்டாலின் மகன் உதயநிதிங்களா? ஏன் போன ஆட்சி காலத்துல 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க அப்படின்னு திமுக எம்எல்ஏ உங்க தலைவரை பார்த்து பாடினாரே, அப்ப சூப்பர் சிங்கர் இல்லையா? அதுக்கப்புறம் மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் அப்படின்னு அந்த மாமனிதனுக்கு பாடின பாட்டை உங்க தலைவரை பார்த்து ஒரு எம்எல்ஏ பாடினாரே, அப்ப அது சூப்பர் சிங்கர் இல்லையா? ஒரு 4 அமைச்சர்கள் 3 அமைச்சர்கள் தான் இருக்கிறாங்க. அனைத்து கேள்விகளுக்கும் அந்த 3 அமைச்சர்கள் தான் எந்திரிச்சு பதில் சொல்றாங்க. அந்த 3 அமைச்சர்கள் பேசுற பேச்சுக்கு அடிக்கிற அடிக்கே நீங்க இந்த கதறீங்க. 33 அமைச்சரும் எந்திரிச்சு அடிச்சா நீங்க எல்லாம் தாங்குவீங்களா? அதனாலதான் எங்க தலைவர் எப்பா பார்த்து அந்த 3-4 பேர் மட்டும் அவங்கள கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லட்டும், மித்தவங்களாம் கொஞ்சம் பார்த்து பருவிச்சு நடந்துக்கோங்க. நீங்க எல்லாரும் 30 பேர் சேர்ந்து அடிச்சீங்கன்னா அவங்க சட்டசபைக்கு வராம போயிட போறாங்க அப்படின்னு உங்களை எல்லாம் பாவம் பார்த்து விட்டுட்டு இருக்கோம். இந்தியாவிலேயே நம்பர் 1 ஸ்டேட்டாக நம்முடைய தமிழ்நாட்டை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அதை கொண்டு போய் பாதாளத்துல தள்ளிட்டாங்க. என்னது 100 நாள்ல ஆட்சியை படுபாதாளத்துல தள்ளிட்டாங்க, நாட்டை படுபாதாளத்துல தள்ளிட்டாங்கன்னு சொல்றீங்க? சுதந்திரம் வாங்கினதுல இருந்து 1947 இருந்து 2021 வரைக்கும் தமிழ்நாட்டின் மொத்த கடன் தொகை 4.5 லட்சம் கோடி. ஆனா நீங்க ஆட்சி செஞ்ச போன தடவை 2021 இருந்து 26 வரைக்கும் நீங்க வாங்கி வச்சிருக்க கடன் 5.5 லட்சம் கோடி. 70 வருஷமா வாங்கி வச்ச 4.5 லட்சம் கோடியை விட இந்த 5 வருஷத்துல 5.5 லட்சம் கோடி வாங்கி வச்சிருக்கீங்க. யாரு தமிழ்நாட்டை படுபாதாளத்துல தள்ளினது? 5 வருஷத்துல
5.5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்க நீங்க பாதாளத்துல தள்ளினதா, இல்ல 100 நாள் கூட ஆட்சியை முடிக்காத எங்க தலைவரை பத்தி பேசுறீங்களே, யாரு பாதாளத்துல தள்ளினது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். 5.5 லட்சம் கோடி கடன் வாங்குனீங்களே, தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? புதுசா ஏதாச்சும் பாலம் கட்டியிருக்கேன்னு சொல்லுங்க பாப்போம். திருவண்ணாமலையில 16 கோடியில கட்டின பாலம் ஒரு மலைக்கு தாங்களா அடிச்சுட்டு போயிருச்சு. ஏதாச்சும் ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டியிருக்கேன் புதுசான்னு சொல்லி சொல்லுங்க. அரசு பள்ளிக்கூடம் எதுவும் பண்ணதில்ல. ஒரு புதுசா ஒரு பேருந்து வாங்கி விட்டுருக்கேன்னு சொல்லி சொல்லுங்க, அதுவும் இல்ல. ஒரு பெண்கள் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துல கூட கழிப்பிட வசதி கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல இது இருக்கு, பள்ளிக்கூடங்கள் இருக்கு. பல கிராமங்கள் எதுக்குமே நீங்க பேருந்து வசதி செஞ்சு தரல. அதுவும் மலைவாழ் மக்கள் இருக்கிற இடம்னா கண்டுக்கிறதே இல்ல. ஓட்டு போடனா மட்டும் கழுத மேல கூட ஓட்டு மிஷினை வச்சு போய் ஓட்டு வாங்கிட்டு வந்துருவீங்க. ஆனா அவங்களுக்கு பேருந்து வசதி செஞ்சு கொடுத்துருக்கீங்களா? ஆனா கடன் மட்டும் 5.5 லட்சம் கோடியை வாங்கி வச்சுட்டு போயிருக்கீங்க. யாரு பாதாளத்தில் தள்ளினதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. இந்தியாவிலேயே நம்பர் 1 ஸ்டேட்டாக நம்முடைய தமிழ்நாட்டை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அதை கொண்டு போய் பாதாளத்துல தள்ளிட்டாங்க. என்னது 100 நாள்ல ஆட்சியை படுபாதாளத்துல தள்ளிட்டாங்க, நாட்டை படுபாதாளத்துல தள்ளிட்டாங்கன்னு சொல்றீங்க. சுதந்திரம் வாங்கினதுல இருந்து 1947 இருந்து 2021 வரைக்கும் தமிழ்நாட்டின் மொத்த கடன் தொகை 4.5 லட்சம் கோடி. ஆனா நீங்க ஆட்சி செஞ்ச போன தடவை 2021 இருந்து 26 வரைக்கும் நீங்க வாங்கி வச்சிருக்க கடன் 5.5 லட்சம் கோடி. 70 வருஷமா வாங்கி வச்ச 4.5 லட்சம் கோடியை விட இந்த 5 வருஷத்துல 5.5 லட்சம் கோடி வாங்கி வச்சிருக்கீங்க. யாரு தமிழ்நாட்டை படுபாதாளத்துல தள்ளினது? 5 வருஷத்துல 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்க நீங்க பாதாளத்துல தள்ளினதா, இல்ல 100 நாள் கூட ஆட்சியை முடிக்காத எங்க தலைவரை பத்தி பேசுறீங்களே, யாரு பாதாளத்துல தள்ளினது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கினீங்களே, தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? புதுசா ஏதாச்சும் பாலம் கட்டியிருக்கேன்னு சொல்லுங்க பாப்போம். திருவண்ணாமலையில 16 கோடியில கட்டின பாலம் ஒரு மலைக்கு தாங்களா அடிச்சுட்டு போயிருச்சு. ஏதாச்சும் ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டியிருக்கேன் புதுசான்னு சொல்லி சொல்லுங்க. அரசு பள்ளிக்கூடம் எதுவும் பண்ணதில்ல. ஒரு புதுசா ஒரு பேருந்து வாங்கி விட்டுருக்கேன்னு சொல்லி சொல்லுங்க, அதுவும் இல்ல. ஒரு பெண்கள் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துல கூட கழிப்பிட வசதி கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல இது இருக்கு, பள்ளிக்கூடங்கள் இருக்கு. பல கிராமங்கள் எதுக்குமே நீங்க பேருந்து வசதி செஞ்சு தரல. அதுவும் மலைவாழ் மக்கள் இருக்கிற இடம்னா கண்டுக்கிறதே இல்ல. ஓட்டு போடனா மட்டும் கழுத மேல கூட ஓட்டு மிஷினை வச்சு போய் ஓட்டு வாங்கிட்டு வந்துருவீங்க. ஆனா அவங்களுக்கு பேருந்து வசதி செஞ்சு கொடுத்துருக்கீங்களா? ஆனா கடன் மட்டும் 5.5 லட்சம் கோடியை வாங்கி வச்சுட்டு போயிருக்கீங்க. யாரு பாதாளத்துல தள்ளினதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. விவசாயிகளுக்கு ஏதாச்சும் செஞ்சிருங்க, விவசாயிகளுக்கு ஏதாச்சும் செய்யுங்க இந்த கார் வாங்குற காசை வச்சுன்னு எங்க தலைவர் சொன்னாருன்னு சொல்றீங்களே. 5 வருஷத்துல 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கினீங்க. விவசாயிகளுக்காண்டி ஒரு அணையாவது கட்டினீங்களா சார்? ஒரு அணையாவது கட்டியிருக்கலாம்ல. எவ்வளவு நீர் கடல்ல போய் கலக்குது. எங்கேயாச்சும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு அணையை கட்டி இருந்தீங்கன்னா எதுக்கு கேரளாட்ட போயும் கர்நாடகத்துல போய் நம்ம பிச்சை எடுத்துட்டு இருக்கணும்? நம்ம கிட்ட வர்ற தண்ணியே நம்மளும் அணையை கட்டி அதை பாதுகாப்பா வச்சிருந்து எப்ப தேவையோ அதை விவசாயிகளுக்கு கொடுத்துருக்கலாம்ல. அப்புறம் சொல்றீங்க டெல்டால கிட்டத்தட்ட 4 தொகுதி தான் வேற பக்கம் போயிருக்கு, மித்த எல்லா தொகுதியும் திமுக தான் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு. அப்போ உங்களை ஜெயிக்க வச்ச அந்த டெல்டா தொகுதியில இருக்கிற விவசாயிகள் மட்டும்தான் விவசாயிகளா? ஏன் பரந்தூர்ல இருக்காங்களே, அவ்வளவு நஞ்ச புஞ்சையோட இருக்கிறாங்களே, அவ்வளவு ஒரு ஏரி இதோட அவ்வளவு ஒரு செழுமையான ஒரு பூமி அது. அந்த பூமியில இருக்கிறவங்களா விவசாயி உங்க கண்ணுக்கு தெரியலையா? 4 வருஷமா போராடுனாங்க. எங்க விளைநிலத்தெல்லாம் இப்படி அழிக்கிறீங்களே, நாங்க எங்க போவோம், இப்ப விமான நிலைய கெட்ட வர்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பாடுபட்டு அவ்வளவு அழுகுரல் விட்டு சாப்பிடாம போராட எங்க மனு கொடுக்க எல்லாமே செஞ்சாங்க. அந்த விவசாயிகளா உங்க கண்ணுக்கு தெரியலையா? ஆனா எங்க தலைவர் கண்ணுக்கு அந்த விவசாயியும் தெரிஞ்சிருக்காங்க. அங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் ஒரு பொது நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டது அந்த விவசாய பூமி இருக்கிற அந்த பரந்தூருக்கு தான் போனாரு. அந்த பரந்தூருக்கு போய் நான் உங்க பக்கம்தான் நிப்பேன், நான் ஆட்சிக்கு வந்தா இந்த விமான நிலையம் இங்க வராது அப்படின்னு அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்தார். அந்த வாக்குறுதியை இன்னைக்கு எங்க தலைவர் நிறைவேற்றிருக்காரு. அந்த ஊர் மக்கள் பூரா எங்க தலைவரை அப்படியே ஒரு நெகிழ்ச்சி பெருக்கோடு வந்து பார்த்து நன்றி சொல்லிட்டு போறாங்க. அங்க இருக்கிற ஒரு கிராமத்துல ஒரு சாலைக்கு விஜய் சாலைன்னு சொல்லிட்டு எங்க தலைவர் பேரை வச்சிருக்கிறாங்க. அதைனாச்சும் நீங்க விட்டீங்களா? சரி பரந்தூர் அங்க வேண்டாம், வேற ஒரு இடத்துல, அதை நாங்க கைவிடல. 2வது விமான நிலையத்தை நாங்க கரெக்டான இடத்த தேர்வு செஞ்சு வச்சிருக்கோம், அதுல கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போறோம்னு சொல்லி சொன்ன உடனே அப்படியே என்னமோ கீழே நெருப்பு வச்ச மாதிரி தக 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 தகன்னு எல்லாரும் எந்திரிச்சு குதிக்கிறீங்களே.
நெருப்புல விழுந்த புல்லு மாதிரி துடிக்கிறீங்களே, எதுக்கு? ஏன்னா அங்க இந்த துர்கா ஸ்டாலின் அம்மாவுடைய வாட்டர் கம்பெனி அங்க இருக்குன்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா திமுக கைகள், பெரிய கைகளுடைய பல பினாமிகள் அங்க சொத்து வாங்கி வச்சிருக்காங்க. அங்க ஒரு விமான நிலையம் வரப்போகுதுன்றதுக்காண்டி அந்த சொத்து மதிப்பு, நீங்க வாங்கின சொத்து மதிப்பு இன்னைக்கு ஒரு 100 மடங்கு, 10 மடங்கு, 100 மடங்குன்றாங்க. அந்த இருக்கிற இடத்தை பொறுத்து 100 மடங்கு கூட விலை வசந்து இருக்கான். அதனால உங்களுக்கு அங்க தகிக்குது. ஐயோ, அம்புட்டையும் கொண்டையும் இங்க விமான நிலையம் வருதுன்னு இன்வெஸ்ட் பண்ணோமே, இன்னைக்கு அதை இப்படி கெடுத்து கண்டசலம் பண்ணிட்டானே, நம்ம என்ன செய்யறது? நம்ம ஐயோ போச்சே போச்சே, எனக்கு இல்லையான்னு திருவிளையாடல்ல தர்மி புலம்புவார்ல, அது மாதிரி புலம்புறீங்க. நீங்க விவசாயிகளுக்காண்டி புலம்பல. இங்க இருக்கிற அந்த திமுக கைகள், அந்த பினாமிகள் வாங்கி போட்டிருக்க சொத்துக்காண்டி அங்க புலம்புறீங்க. 1949 ராபின்சன் பூங்காவிலே அண்ணாதுரை அவர்களால் திமுக கட்சி தொடங்கப்பட்டது. 2026 தேர்தலில் எங்கள் விஜய் அண்ணாவால் திமுக கட்சி அழிக்கப்பட்டது. வரலாற்றில் எழுதி கொள்ளுங்கள், திமுக ஊப்பிகளே, வரலாறில் எழுதி கொள்ளுங்கள்.